பொதுப்பணித்துறை 168 வருட பாரம்பரியமான துறை. பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறையிலும் காரல் மார்க்ஸ் கூறியது போல ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கணும்னா ஒரு புதிய செயல் திட்டங்களை உருவாக்கணும், பழைய திட்டங்களை முற்றுமாக அழிக்கணும்னு சொல்லுவாரு. இந்த ரெண்டு துறையும் புதிய கொள்கைகளுடன் உருவாக்கப்பட பொழுது அதுல முக்கியமாக கிட்டத்தட்ட 27 கோடி சதுர அடி பரப்பிலான அரசு கட்டடங்களை துறை பராமரித்து வருகிறது. தமிழ்நாட்டிலுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம், கன்னிபுரம் நூலகம், சென்னை பல்கலைக்கழகம், மாநில கல்லூரி, 267 பாரம்பரிய கட்டடங்கள் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டது. அப்படி ஒரு வரலாற்று ரீதியான துறை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து. அதுல மறுசீரமைப்பை கொண்டு வரணும்னு அரசு நினைக்குது. இந்த முக்கியமான மறுசீரமைப்பு என்னன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனக்கான ஒரு கட்டிடங்களை கட்டணும்னு நமக்கான ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது முன்னாடி லேண்ட் வேல்யூ எடுக்கிறதே இல்லை. இன்னுமேட்டு அரசு நிலமா இருந்தாலும் லேண்ட் வேல்யூவை கால்குலேஷன் பண்ணணும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். அது ஏன் அப்படின்னா, இப்ப சிங்கப்பூரை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் சரி, ஒவ்வொரு கட்டடமும் சரி, குறைந்தபட்சம் 30-40 மாடி இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். இப்ப காலையில கூட முதலமைச்சர் அலுவலகம் மாத்தும் பொழுது ஏன் மாத்தினாங்கன்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் ஆடம்பரத்துக்காக மாத்திரியான்னு கேட்டாங்க. அப்படி இல்ல, கலைஞர் அவர்களும் அம்மா அவர்களும் இருக்கும் பொழுதே ஒரு புதிய ஒரு செக்ரட்டரியேட்டை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. தலைமை செயலகத்தையும் சட்டமன்றத்தையும் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அது அரசியல் சூழ்நிலை நிறைவேற்ற முடியல. அப்பயே அவங்க சொன்னாங்க, கர்நாடகாவை பாருங்க எப்படி இருக்கு தலைமைச் செயலகம், மற்ற ஊர்களை மகாராஷ்டிராவை பாருங்க, டெல்லியை பாருங்கன்னு. சோ நமக்கான 100 வருஷமா ஒரே பில்டிங், ஆனா நிர்வாக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அலுவலகம் கிடையாது, சட்டமன்றம் கிடையாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் பண்ணணும். அது அரசு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா இந்த G+3, G+5, G+7 இந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு ப்ராஜெக்ட பார்த்தோம், கிட்டத்தட்ட 2 ஏக்கர். ஆனா அந்த இடத்துல ஒரு நீதிபதிகளுக்கு ஒரு கோட்டர்ஸ் கட்டுறாங்க. ஆனா G+3 12 பேருக்கு தான் அங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா தேவை 50-55 பேருக்கு. திருப்பி 3 வருஷம் கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, திருப்பி பிடபிள்யூடி வராங்க, திருப்பி இன்னொரு இடத்த தேடுறாங்க. அப்ப அதே இடத்துல ஒரு தனியார் நிறுவனம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு 2 ஏக்கர் கொடுத்தா அவங்க 4.5 FSI வரைக்கும் அவங்க தன்னுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றாங்க. அப்ப அதுக்கான எப்பயுமே பவுண்டேஷன் தான் அதிகமான காஸ்ட் ஆகும், அடித்தளத்துக்கு தான் அதிகமான காஸ்ட் ஆகும், ஃப்ளோர்ஸ்க்கு காஸ்ட் கம்மி ஆகும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்மளுடைய நிலத்தோடைய வேல்யூ தான் ரொம்ப அதிகம். அப்ப அரசோடைய நிலத்தோடைய வேல்யூவை நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணல, சரியா அது முறையா பயன்படுத்தல. சோ இன்னுமேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிட்டோம், அரசோடைய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் நிலம்ங்கிறது நம்ம அதுக்கான வேல்யூ நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன FSI கொடுத்திருக்காங்களோ அந்த அளவிற்கு அது 20 மாடியோ 25 மாடியோ 30 மாடி வரைக்கும் இன்னுமேட்டு அரசு துறை நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி லேட்டஸ்டா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் LND டிபார்ட்மெண்டோடையும் டாடா கன்ஸ்ட்ரக்ஷனோடையும் போட்டி போடணும். அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். அப்படி அந்த ஒரு விஷனோட தான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம். 175 வருஷத்துக்குள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒரு சிங்கப்பூர்ல எப்படி இருக்கோ, ஒரு இன்ஃபோசிஸ் பில்டிங் எப்படி இருக்கு, ஒரு டாடா ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போங்க, நம்ம இங்க இருக்கக்கூடிய OMRே போங்க, ஒரு இன்ஃபோசிஸ் ஆபீஸ், ஒரு டாடா ஆபீஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தலைமைச் செயலகம்லாம் உருவாக்கப்படணும். அப்ப அந்த அப்டேட்டுக்கு தான் இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மாத்தி இருக்கோம். அப்ப இனிமேட்டு இந்த G+3, G+5 கான்செப்டை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னு நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், 177 கலை கல்லூரிகள், 11 பொறியியல் கல்லூரிகள், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். மருத்துவத்துறை பாத்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள், 3 பல் மருத்துவக் கல்லூரிகள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 199
தாலுகா மருத்துவமனைகள், அது மாதிரி மொத்தம் 467 மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் 10,547 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள், கோர்ட், ஸ்மால் கோர்ட்ஸ், இது மாதிரி நிறைய லிஸ்ட் நான் கொடுத்துறேன். இதற்கான 38 மாவட்ட ஆட்சி அலுவலர்கள், 13,772 வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்கள், 14,283 வருவாய் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகங்கள், 1,343 சமூக நீதி விடுதிகள், 887 நீதிமன்ற கட்டிடங்கள், 852 நீதிமன்ற குடியிருப்பு கட்டிடங்கள், சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம், சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் பொதுப்பணித்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். இந்த 60-70 நாள்ல துறையுடைய செக்ரட்டரிஸ், துறையுடைய எல்லாரும் கூடயும் சேரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த டேட்டான்னு சொல்லக்கூடிய அளவுகள் சென்ட்ரலைஸ் பண்ணப்படல. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கான பிரச்சனை என்னன்னா, பொதுப்பணித்துறை மெயின்டைன் பண்றாங்க, ஆனா சர்வே எடுத்து எத்தனை ஸ்கூல்ல எல்லா பில்டிங்கும் தரமா இருக்கா, எத்தனை ஸ்கூல்ல பாத்ரூம் இல்ல, பெண்கள் ஸ்கூல்ல எங்கெங்க டாய்லெட் இல்ல, இந்த டேட்டாவை எடுக்க சொன்னா அது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இல்ல. சோ இந்த 60 நாள்ல இத்தனை 1000 மேற்பட்ட நான் படிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஒரு டேஷ்போர்ட்ல கொண்டு வர சொல்லியிருக்கோம். டேஷ்போர்ட்ல கொண்டு வர சொல்லிட்டு அடுத்த 6 மாசத்துக்கான முக்கிய பணியே பள்ளிகள், பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் ஆகட்டும், அரசு அலுவலர்கள் ஆகட்டும், எல்லா இடத்திலையும் இன்றைக்கு உண்மையான பிரச்சனை என்பது மக்கள்கிட்ட சொல்லணும். அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உங்ககிட்ட நாங்க கொடுத்துருவோம். அது இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல கிட்டத்தட்ட 10 ஸ்கூல் இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்கூல்ல 10 பில்டிங் இருக்குன்னா 7 பில்டிங் நல்லா இருக்கு, 3 பில்டிங் பயன்படுத்தவே முடியாதுன்னா இந்த அரசு உண்மையுடன் வெளிப்படைத்துடன் அந்த அறிக்கையை வெளியிடும். ஏன்னா மழை காலம் வருது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த பயம் இப்பயே வருது. இது என்ன பிரச்சனைனா, இதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான பட்ஜெட்டை சரியாக ஒதுக்கப்படவில்லை, ஒதுக்கியதும் சரியாக சேரவில்லை. அப்ப இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் இத்தனை 1000 பில்டிங்ஸ், கவர்மெண்ட் பில்டிங், ஸ்கூல்ஸ், மெடிக்கல் காலேஜ், மண்மிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவருடைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதை சிவில் ஒர்க்கை நிர்வகிக்கிறது பொதுப்பணித்துறை. அப்ப அதுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் இங்க இருந்து வருது, 1000 கோடி ரூபாய் இங்க வருது. அதுக்கான பட்ஜெட் பத்தல. இத்தனாயிரம் ஸ்கூல்ஸ், இத்தனாயிரம் மருத்துவமனைகள், கவர்மெண்ட் பில்டிங், கோர்ட், ஸ்மால் கோர்ட்ஸ், எல்லாத்துக்கும் நீதிமன்றங்கள், எல்லாத்துக்கும் சரியான பட்ஜெட் இல்லாதனால பெயர் அளவுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டுமே செய்யும் பொழுது கிட்டத்தட்ட அதோட அறிக்கை இன்னும் 3 மாசத்துல வந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்குல இருக்கு. இதையெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி டேஷ்போர்ட் கொண்டு வந்து சட்டமன்ற ரீதியாக அதை பிரிச்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்தெந்த பில்டிங் எங்கெங்க இருக்குங்கிறத டேட்டாவை கையில கரெக்டா கொடுத்து, சாம்சங் டேப் மூலமா கையில கொடுத்துட்டு, அவங்க கையில கொடுத்து அவர்கள் அந்த இடத்த எந்த அளவிற்கு பணி நேர்மையுடன் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்யுங்கிற ரிப்போர்ட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்யணும். அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையுடன் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஊழல் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் உருவாக்க சொல்லியிருக்கார். இதுதான் பிடபிள்யூட முக்கியமான ஒர்க். புதிய பில்டிங் கட்டுறது ஒரு புறம் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம உருவாக்கின ஆயிரக்கணக்கான இந்த பில்டிங்கான மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அதனாலதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கிளீனா இல்ல. அதனாலதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போனா ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி இல்ல. ஏன்னா வருஷம் ஒவ்வொரு 3 மாதத்திலும் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இருக்கணும், சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணப்படல. இந்த ஒர்க்கை நாங்க கொண்டு இது ஒரு முக்கிய குறிக்கோளா நாங்க கொண்டு வர போறோம். அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறையுடைய அறிவிப்பு. தலைப்பை மட்டும் படிக்கிறேன். நம்பர் 1, அனுமதித்தக்க அதிகபட்ச பிரீமியம் எஃப்எஸ்ஐ முழுமையாக பயன்படுத்தப்பட்டு பன்னடுக்கு எழில்மிகு மற்றும் உலக தரத்திலான கட்டடங்களை அமைத்தல். நம்பர் 2, பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் சலுகையுடன் வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. ரூபாய் 1 கோடி வரை
திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு அன்எம்ப்ளாய்ட் என்ஜினியரிங் கிராஜுவேட் சலுகையுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். 1 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியுடன் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கழகம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவுதல். பொதுப்பணித்துறை நம்மளுடைய மற்ற துறையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம எப்படி கட்டணும்னு சொல்லியிருந்தோம். இன்னுமேட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 170வது வருஷம் நோக்கி போகும்பொழுது எல்என்டி டாடா இண்டஸ்ட்ரி மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட பேசியிருக்கோம். தமிழ்நாடு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆவின் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பிரைவேட் கம்பெனியுடன் போட்டி போடக்கூடிய ஒரு நிறுவனமாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை மாற்ற போறோம். அதாவது மாநிலத்தில் நடைபெறவுள்ள 200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு கட்டட பணிகளை மேற்கொள்ளுதல், பயன்படாத அரசு நிலங்களில் வருவாய் உருவாக்கும் வகையில் கட்டடங்களை உருவாக்கல், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான கட்டடம் கட்டுவதற்கு கோரப்படும் ஒப்பந்தங்களில் பங்கேற்றல். அதாவது இந்த நிறுவனம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவனம் ஒரு ஆவி நிறுவனம் மாதிரி ஒரு லாபம் நிறுவனம் மாற்றணும். ஒரு எல்என்டி மாதிரி ஒரு டாடா மாதிரி. இப்ப இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 எம்ஓவி போடுறாங்க. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களுடைய முதல் தேவை சாலைகள். அந்த சாலைகளுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான ஒரு ஃபேக்டரிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் நாங்கள் தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் கம்பெனிக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். பெரிய பெரிய கார் நிறுவனங்களாகட்டும், பெரிய பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்டே அதற்கான கட்டடங்களை கட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த துறை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல எல்என்டியோட டாடாவோட மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம். நம்பர் 4, பணி முன்னேற்றம் தர கட்டுப்பாட்டை கண்காணித்தல் மற்றும் வெளிப்படை தன்மைக்காக ஒரு செயலியை ஆப் உருவாக்குதல். நம்பர் 5, பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறையை மேலும் எளிமைப்படுத்துதல். நம்பர் 6, அரசு மருத்துவமனைகளின் பராமரிப்பு பணிகளை நவீனப்படுத்தும் நோக்கில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கட்டட மேலாண்மை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குதல். 6 மொத்த அறிவிப்பு 6. முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படை தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்தவிதமான பினாமி நிறுவனங்களோ எந்தவிதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம். வெட்டு தீர்மானங்கள் பற்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை குறித்து 90 வெட்டு தீர்மானங்களையும், நெடுஞ்சாலைத்துறை குறித்து 167 வெட்டு தீர்மானங்களையும் மற்றும் பொதுப்பணித்துறை குறித்து 30 வெட்டு தீர்மானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் அரசினுடைய நிதி நிலைக்கேற்ப அவை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள அத்தனை வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கைக்கு உதவிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை ரீதியான அனைத்து செயலாளர் அவர்களுக்கும் தலைமைச் செயலர், நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள S1, S2, S3, S4 அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.